Daily. Taste the Daily. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 10 வருடங்கள் யூபிஏ கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை முறை தமிழகத்தை பற்றி யூபிஏ ஃபினான்ஸ் பட்ஜெட்டில் பேசியிருக்காங்க ஒரு தடவை சொன்னாங்கன்னா கொஞ்சம் திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நாங்கள் புறக்கணிக்கிறாங்கன்னா எப்படி அதான் எல்லாம் வரேன். பிஜேபி ஆட்சிக்கு வந்து 11 வருடங்கள் ஆகுது. 10 வருடங்கள் யூபிஏ கவர்மெண்ட்டில் கை கொத்தி அவங்க எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லா மினிஸ்டர்ஸ் அங்கே இருந்தாங்கல்ல. எவ்வளோ கொடுத்தாங்க? 8000 சில்லறை 10 வருடத்தில். ஆனால் இன்னைக்கு பிஜேபியில் 11 வருடத்தில் 1,70,000 கோடி கொடுத்துருக்கோம். எல்லா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கணக்கு சரியாக இருக்கா இல்லையானா ஒரு தடவை கணக்கு பண்ணி பேச சொல்லுங்கள். கணக்கில் வீக் இருந்தால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஏன்னா எல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அந்த எல்லா டீட்டெயில்ஸ் எங்ககிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொடுத்த கணக்குக்கு கொடுத்த பணத்துக்கு கணக்கு எங்கே இருக்க கேட்டாக்கா அது மட்டும் வராது. அதை மட்டும் நாங்கள் கேட்கக்கூடாது. ஆனால் எங்களுக்கு கொடுக்கல மட்டும் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒன் வே டிராஃபிக் எப்போவுமே இல்லைல்ல. நீங்கள் ஒரு தமிழகத்தை மட்டும் நீங்கள் நடத்துகிறீங்கன்னா நான் இந்தியா ஃபுல்லாக வந்து நாங்கள் பார்த்துக்கணும். ஒவ்வொரு மாநிலம் நம்ம பார்த்துக்கணும். 29 மாநிலங்கள் இருக்கும்போது அது ஃபுல்லாக போய் பார்த்துக்கணும். அப்போ நீங்கள் மட்டும் கணக்கு கொடுக்காம எங்களுக்கு வரவே இல்லை சொன்னாக்கா கணக்கில் முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் வீக் நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் சரிப்படுத்தினா நல்லாயிருக்கும். என்னங்க இதுதான் வந்து குழந்தைய வந்து எப்படி சரிப்படுத்துறது, அவங்களை எப்படி திருப்திப்படுறதுன்னா தெரியல. குழந்தைத்தனமாக இருக்குது இந்த பேச்சு. இந்தியாவுக்கு 3வது முறை நம்மளுடைய பிரதமர் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இந்தியாவோட வரலாற்றில் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. 3வது முறை நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பிரதமராக வந்திருக்கிறாரு. அவர் இப்போது 2 நாளுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸ் போகும்போதும் சரி ப்ரோட்டோகால் பிரேக் பண்ணி அந்த நாட்டுடைய பிரசிடெண்ட் மேக்ரோன் அங்கே வந்து அவரை ரிசீவ் பண்ணி வழி அனுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி எல்லாரும் வந்து ட்ரம்ப் பார்த்துட்டு அவர் மாதிரி ஒரு அரசியல்வாதி பார்க்க முடியாது நான் சொல்லும்போது ட்ரம்ப்பே வந்து என்னை விட ரொம்ப அதிகமான உயர்ந்த இடத்துல மோடி அவர்கள் இருக்கிறாரு. அரசியல் எப்படி செய்யணும், ஒரு நாட்டுடைய நன்மைகளுக்கு என்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வரணும் அவர் பார்த்து கற்றுக்கணும்னு சொல்லக்கூடியவர் ட்ரம்ப் அவர்கள். ஸோ இதுலேருந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அது பெரிய விஷயமே கிடையாது. கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது பள்ளிக்கூடத்துக்கு போனாக்கா என் பென்னு தொலைஞ்சு போச்சு, என்னுடைய பென்சிலில் நிபு உடஞ்சிச்சு, இல்லை என்னுடைய ரப்பர் திருடி போச்சு, என்னுடைய ஷார்ப்னர் சரியில்லை அதனால தான் என்னால் பென்சில் ஷார்பன் பண்ண முடியல. இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது குழந்தைங்க கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஏன் ஹோம்ஒர்க் செய்யலை அப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் டீச்சர் கேட்டாக்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும். பக்கத்தில் உட்காந்துருக்கிற பெஞ்சில் வந்து என் ஸ்டூடெண்ட் வந்து என் பேப்பர் கிழிச்சிட்டான் அந்த ரேஞ்சில் அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து அதிகமாக வந்து இல்லையா தமிழ்நாடு அளவில் தான் இல்லை. அப்போது பயம் இருக்குல்ல. இன்னைக்கு பாஜக இந்தியாவிலேயே 3வது முறையாக இன்னைக்கு பாஜக ஆட்சிக்கு மீண்டும் வந்திருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு பிரதமர். தானாக வரல, ராஜ்யசபாவில் வரல, இது யார் வந்து எல்லாரும் சேர்ந்து அவர் வந்து பிரதமர் ஆக்கல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் 3வது முறையாக இந்தியாவில் வராருன்னா அப்போ எப்பேற்பட்ட தலைவர் அவர் முதல்ல தெரிஞ்சுக்கணும். தமிழகம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் இருக்குது. இங்கே இருக்கிற அண்ணாமலை பார்த்தவர்கள் பயப்படுறாரு. எந்த அளவுக்கு போன எலெக்ஷனில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நாங்கள் ஜெயிக்கலைனாலும் எங்களோட ஓட் ஷேர் எவ்வளோ இருக்குது, நிறைய இடத்துல 2வது இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இது எல்லாமே வளர்ச்சி பார்த்து கொஞ்சம் பயந்து போயிருக்காரு. பயந்துட்டு கொஞ்சம் புலம்பல் இருக்க தான் செய்யும். அது நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த பயம் எங்களுக்கு புரியுது. அங்கிருந்து இந்தியர்கள் வந்து இப்போ நாடு கடத்தப்பட்டு இருக்காங்க. குறிப்பா பஞ்சாப்ல இருக்கிற அமிர்தசரஸ் அங்க இருக்கிற விமான நிலையத்தில் மட்டுமே கொண்டு வந்து இறக்கப்படுறாங்க. மற்ற எந்த ஸ்டேட்டுக்குமே போகாம அங்க மட்டும் இருக்கிறதுக்கான காரணங்கள் இல்லை. இவர் அங்க யூஎஸ் போயிருக்கும் போதுமே இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டு இருக்காங்க. அதை பத்தி ஏன் அவர் எதுவுமே கேட்கல? இல்லையா அது கேட்பாங்க. ஏன்னா உங்க முன்னாடியா கேட்கணும். தனியா என்ன பேசினாங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. அது வரும் எல்லாமே. நீங்க ஒயிட் பேப்பர் ரைட் எல்லாமே வரும். அது நாடு கட்டுப்படுத்தல. அவங்க வரும்போது அது என்ன அவங்களுடைய ரூல்ஸ் என்ன இருக்கு நம்ம பார்க்கணும். ஒரு பயலேட்ரல் லாஸ் என்ன சொல்லுது அதெல்லாம் பார்க்கணும். இது எல்லாமே பார்க்காம நீங்களும் நானும் இங்கே உட்கார வச்சுட்டு இப்படி வரல அப்படி வந்தாங்க போனாங்க. இதே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும்போது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் மினிஸ்டர் ஆஃப் அஃபேர்ஸ் இருக்கும்போது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்கும்போது எத்தனை பேர் காப்பாற்றிட்டு நம்ம கொண்டு வந்தோம். அதை பற்றி இனி வரைக்கும் பேசுகிறோமா?
பேசலையே. மக்கள் வந்து அங்கே சீரியாலேயும் காசாலேயும் பாதிக்கப்படும் போது எத்தனை பேர் அங்கிருந்து காப்பாற்றிட்டு கொண்டு வந்தோம், எத்தனை விமானங்கள். இந்த இதே மாதிரி வந்து கோவிட் டைமில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது, எத்தனை பேர் நம்ம காப்பாற்றிட்டு திரும்பி கொண்டு வந்தோம். அதை பற்றி முதல்வர் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஏன் அதை பற்றி பாராட்டி ஒரு வார்த்தை கூட பேசுகிறதே கிடையாது. அவன் வரும்போது தமிழகத்தில் இருக்கிறவங்க கோவிட்லேருந்து காப்பாற்றி கொண்டு வரல. எத்தனை பேர், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டாங்க, அத்தனை பேரை நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். அதை பற்றி பேசுறது இல்லைல்ல. ட்ரம்ப் வந்து இன்னைக்கு அம்ரித்சரில் வந்து இறங்கியிருக்காங்கன்னா அதை பற்றி பேசவே இல்லைன்னா, பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாமே ஓப்பனில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோன்னு கிடையாது. ப்ரெஸ் மீட்டுக்கு போயிருக்காங்க எல்லாமே பேப்பரில் பேசுறதுக்கு. இல்லையே, ஐ திங்க் அகைன் நான் சொன்ன மாதிரி ஒரு பைலேட்டரல் லாஸ் இருக்குது. வரிகள் எப்படி இருக்குன்னா, அது வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது என்ன பண்ண முடியும் அவங்க டைரெக்டாக பேசுவாங்க. வி டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் தட். அதுக்கு நான் மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு பிரயோஜனமே இல்லை. வாட் ஹேஸ் டு பி டன் வில் பி டன். ஆமாங்க, இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு காலத்தில் வந்து தமிழகத்தை பார்க்கும்போது, நான் தமிழ்நாடுக்கு வரும்போது ஐயோ ரொம்ப சேஃபான ஸ்டேட் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது, இன்றைக்கி பசங்க வெளியில் போகும்போது பயமாக இருக்குது. என்ன நடக்கும்னா நமக்கு தெரியாது. எங்கே தவறுகள் நடக்குது எல்லா வகையிலையும். நான் வந்து குறிப்பிட்டு ஒரு முதலமைச்சர்கள் மட்டும் பார்த்துட்டு நான் கேள்வி கேட்க விரும்பலை. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிறவங்களை அத்தனை பேர் பார்த்துட்டு கேள்வி கேட்குறேன். எங்கே தவறுகள் நடக்குது அதுதான் நம்ம பார்க்கணும். பட் நிச்சயமாக திமுக சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக என்ன செய்ய முடியும், பெண்கள் பாதுகாக்கிறதுக்கான என்ன ஒரு வகையில் வந்து பெண்களை பாதுகாக்க முடியும், அது என்ன வழிகள் பண்ணி கொடுக்கணும். நிர்பயா ஃபண்ட்ஸ்க்கு 1000 கோடி கொடுக்கப்பட்டது, அது இது வரைக்கும் யூஸ் பண்ணலை. என்ன பண்ணியிருக்கோம், பெண்கள் பாதுகாக்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்கோன்னா எதுவுமே இது வரைக்கும் எங்களுக்கு தகவலே கிடையாது. ஒயிட் பேப்பர் எதுவுமே வரல. அதே சமயத்தில் நான் சொல்கிறேன், பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட்டோ இந்த மாதிரி பாலியல் கொடுமைகள் இருக்கும்போது கட்சி ரீதியாக பார்க்காம பெண்களுடைய குரல்கள் கேட்கணும்னா எல்லா கட்சியிலேருந்து பெண்கள் கூப்பிட்டு ஒரு கமிட்டி உட்கார வச்சுட்டு, ஏன்னா இது பெண்கள் சம்மந்தப்பட்டது, உங்களுடைய அரசியல் சம்மந்தப்பட்டது, உங்களுடைய பர்டிகுலர் கட்சி சம்மந்தப்பட்டது, உங்கள் ஆட்சி சம்மந்தப்பட்டது கிடையாது. இது பெண்கள் சம்மந்தப்பட்டது. அதனால தான் தமிழகத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னா எல்லா கட்சியிலேருந்து பெண்கள் நீங்கள் தேர்ந்தெடுங்க யார் யார் இருக்கணும்னா. உட்கார வச்சுட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிவிட்டு, இங்கே நாங்கள் சினிமாலேயே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம், ஒரு வன்கொடுமைகள் இருக்கும்போது, ஒரு பாலியல் தொல்லை இருக்கும்போது, அப்போ ஏன் அரசாங்கம் சார்பாக உங்களால் பண்ண முடியாது? இதே ஹேமா கமிட்டி அங்கே பார்த்தோம். இதே தமிழகத்தில் நடிகர்கள் சங்கம் சார்பாக, நடிகர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு ஆட்சி ரீதியாக நீங்கள் முதலமைச்சர் இருக்கும்போது ஏன் எல்லா கட்சியிலேருந்து பெண்கள் கூப்பிட்டு, அங்கேயே வந்து கனிமொழி இருக்கிறாங்க, இங்கே வந்து நான் இருக்கேன், இன்னொரு இடத்துல வேறு யாரோ இருக்காங்க, அதிமுகலே ஆளுங்க இருக்காங்க, கூப்பிடுங்க, எல்லா கட்சியிலேருந்து கூப்பிடுங்க, உட்கார வச்சுட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிவிட்டு பெண்கள் பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும் அதை பற்றி பேசுங்க. ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? அது ஏன் வீம்பில் நீங்கள் இல்லை நான் தான் பண்ணுவேன், உங்களால் ஒன்றும் பண்ண முடியல, உங்களால் பெண்கள் பாதுகாக்க முடியலன்னா அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு பேசுங்களேன் என்ன பண்ண முடியும்னு. இல்லை எல்லாமே ஐ திங்க் ஒரு இன்பிட்வீன் த லைன்ஸ் நம்ம படிக்க வேண்டாம். காவல்துறைகள் அவங்களுடைய வேலையை செய்கிறாங்கன்னு அவங்க செய்யட்டும். இன்றைக்கி வந்து கள்ளச்சாரம் இருக்கட்டும், இல்லை விதி வந்து ரோடுக்கு ரோடு வந்து ஒரு இன்னைக்கு ஒரு வைன் ஷாப் திறக்க வச்சுருக்காங்க. பல விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஐ திங்க் எல்லாமே தடுக்க முடியாத பிரச்சனைகள் கிடையாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலையை செய்ய வச்சு இல்லை தகவல் மட்டும் வச்சுட்டு நம்ம பேச முடியாதான் சொல்கிறேன். நம்ம வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் நியூஸ் என்ன இருக்க போகுது, அது அந்த வாட்ஸ்அப் நியூஸ் பரவுறது மாதிரி தான். எல்லாமே வாட்ஸ்அப்பில் அது ரைட்டோ ராங்கோ, அது நியூஸ் உண்மையா இல்லை ஃபேக்கா, அது கூட பார்க்காம நம்ம ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருப்போம். சில விஷயங்கள் அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. ஐ திங்க் காவலுக்கு வந்து தமிழ்நாட்டிலே இருக்கிறது, நம்ம தமிழகத்தில் இருக்கிற காவல்துறைகள் வந்து இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் காவல்துறைகள் நம்ம நம்புகிறோம். அப்படி தான் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுப்போம். அவங்க வந்து ஒரு இன்கொயரி நடக்குதுன்னா அது பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.